ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். நேத்திக்கு பகவத்கீதையோடு ஹிருதயமான ஸ்லோகத்தை பார்த்தோம். நாசதோ வித்யதே பாவः நாபாவோ வித்யதே சதः உபயோரபி திருஷ்டோந்தः त्वनयोस्तत्त्वदर्शिभिः. எந்த ஒரு வஸ்து இல்லையோ அதுக்கு வாஸ்தவத்தில் இருப்புன்றது கிடையாது. எந்த ஒரு வஸ்து இருக்கோ அது இல்லாம ஆக முடியாது. அதுக்கு அழிவே கிடையாது. இருக்கிற வஸ்து எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கு. இல்லாதது இருக்கிற மாதிரி தோன்றி மறையறதே தவிர அதுக்கு இருப்பு அப்படின்றது கிடையாது. இது ரெண்டோட சூக்ஷ்மத்தையும் யாரு தெரிஞ்சுருக்காளோ அவாதான் தத்துவதர்ஷிகள். இதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த உலகம், இந்த சரீரம் இதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த சரீரத்தை நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சு வச்சுருக்கோமே, இந்த சரீரம் வெறும் ஜாகிரத அவஸ்தையில மாத்திரம்தான் இருக்கு. சொப்னத்துல கூட இல்லை. ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி 3 அவஸ்தைகள்ல இந்த வெளி உலகம், இந்த சரீரம் இது எல்லாமே வெறும் ஜாகிரத அவஸ்தையில மாத்திரம்தான் இருக்கு. சொப்னத்துக்கு போயாச்சுன்னா மனசு அங்கேயும் இருக்கு. ஆனா அந்த மனசே இன்னொரு உலகத்தை சிருஷ்டிக்கிறது. நம்ம என்னென்ன விஷயங்களை ஜாகிரத அவஸ்தையில அனுபவிச்சிருக்கோமோ தத் ஜனித வாசனையா அப்படின்றார் ஆச்சாரியார் ஒரு இடத்துல. அதனால நமக்குள்ள நிறைய சம்ஸ்காரங்களும் வாசனைகளும் உண்டாயிருக்கு. அந்த சம்ஸ்காரத்தையும் வாசனைகளையும் வச்சுட்டு இன்னொரு ஒரு வேர்ல்ட, அந்த சொப்ன உலகத்தை இந்த மனசே ப்ரொஜெக்ட் பண்ணுது. அப்புறம் சுஷுப்தியில மனசும் அடங்கும் போது அங்க ஆத்மா மாத்திரம் இருக்கு. ஏன்னா ஏந்த உடனே சொல்றோம், சுகமா இருந்தது, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா அந்த சுகத்தை யார் அனுபவிச்சா? ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு ஜாமுன் சாப்பிட்டேன்னா நாளைக்கு வந்து சொல்லலாம், நேற்றுக்கு ஜாமுன் சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நான் அந்த ஜாமுனோட நல்ல ருச்சியை அனுபவிச்சதுனால தான் என்னால் அப்படி சொல்ல முடியும். ஜாமுனையே சாப்பிடாம வேற யாரோ ஜாமுன் சாப்பிட்டா சாப்பிட்டப்ப நான் இருக்கவே இல்லைன்னா நான் நாளைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த ஆழ்ந்த நித்ரையில நான் அப்படின்ற அனுபவம் இருக்கலைன்னா நான் தூங்குனேன் எனக்கு ஒன்றும் தெரியலைன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அது ஆனந்தமா இருந்ததுன்னு சொல்றோம். அதனால அந்த ஆனந்தமே ஸ்வரூபமான அந்த ஆத்மா மாத்திரம்தான் சத்து, மற்றதெல்லாம் அசத்து. முழிச்சுட்டு இருக்கும் போதும் சொல்றோம் நான் முழிச்சுட்டு இருக்கேன், தூங்கும் போதும் சொல்றோம் எனக்கு ஸ்வப்னம் வந்தது, ஆழ்ந்த நித்திரையில நான் சுகமா தூங்குனேன்னு சொல்றோம். இப்படி எல்லா இடத்துலையும் இந்த நான் 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 எந்த ஒரு அனுபவம் பிரகாசிக்கிறதோ அதுதான் சத்தம். ஆனா இந்த மனசு நொய்யி நொய்யி நொய்யின்னு ஏதோ பேசிகிட்டே இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த சத்வஸ்துவை கவனிக்க முடியாது. அதான் 2 எண்ணங்களுக்கு நடுவுல கூட இந்த சைதன்யம் நம்மளுக்கு பிரகாசிச்சுட்டே இருக்கு. எண்ணம் வரத்தையும் அதுதான் இருக்கு. ஆனா இந்த எண்ணம் வந்து இதை மறைச்சுடுறது. ஆச்சாரியர் விவேக சூடாமணியில சொல்றார், நஹ்யஸ்திய வித்யா மனசோதிரிக்தா மனோஹ்ய வித்யா பவபந்த ஹேது தஸ்மின் வினஷ்டே சகலம் வினஷ்டம் விஜும்பிதேஸ்மின் சகலம் விஜும்பதே. இந்த மனசு அப்படின்றத தவிர தனியா அவித்யைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மனோஹி அவித்யா, மனசு தான் அவித்யை, பவபந்த ஹேது. ஏன்னா இல்லாத விஷயத்தெல்லாம் இருக்கு இருக்கு இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே இந்த மனசு தான். இப்படி இந்த மனசு அப்படின்றது என்னன்னு கொஞ்சம் கூட ஆழ்ந்து பார்த்தோம்னா, சித்த விற்த்திகள், ஒரு நினைப்பு இன்னொரு நினைப்பு இன்னொரு நினைப்பு இன்னொரு நினைப்பு, இது அப்படியே ஒரு ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கிறதா தான் மனசுன்னு சொல்றோம். அந்த 2 எண்ணங்களுக்கு நடுவுல கூட அந்த அனுபவம் இருக்கு. இதுதான் ராசலீலையோட அந்தரார்த்தமா சொல்லுவா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா. ஒரு கோபிகை நடுவுல கிருஷ்ணர், திருப்பி இன்னொரு கோபிகை, திருப்பி கிருஷ்ணர், இன்னொரு கோபிகை, திருப்பி கிருஷ்ணர், இப்படி ராசலீலை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணர் மாத்திரம் வேணு கானம் பண்ணிட்டு நடுவுல நின்றுருக்கார். இந்த ஒரு கோபிகையும் ஒரு சித்த விருத்தி. அந்த ஒரு சித்த விருத்திக்கும் இன்னொரு சித்த விருத்திக்கும் நடுவுல இருக்கிறது தான் அந்த பகவான். யார் அந்த பகவான்? இந்த ராசலீலையவே நடுவுல நின்னுண்டு நடத்தின்னு இருக்கிற பகவான். இந்த எல்லாத்துக்கும் வெளிச்சமா இருந்துட்டு நடுவுல அதிஷ்டானமா இருந்துட்டு இருக்கிறது தான் அந்த ஆத்மவஸ்து. ரமண பகவான் நான்யார் விசாரத்துல ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் வந்துடும். இந்த பார்க்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இல்லை 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 இல்லைன்னு தள்ளி வச்சுட்டு
அந்த பார்க்கிற அந்த சாட்சி எது மிஞ்சறதோ அதுதான் ஆத்மா. ஆத்மாவோட ஸ்வரூபமே சச்சிதானந்தம். அப்போ அந்த கேள்வி வருது, இந்த உலகத்தை நிஜம்னு எடுத்துண்டு நம்மளால ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய முடியாதா? பகவான் சொல்லித்து முடியவே முடியாது. ஏன்னா கயர்ல பாம்பு தெரியற மாதிரி பிரம்மத்திலேருந்து உலகம் தெரியறது. இந்த பாம்புன்னு ஒன்ன ஒத்துன்னு இருக்கிற வரைக்கும் நம்மளால கயரை பார்க்க முடியாது. அதை பாம்புன்னு பார்க்கறத நிறுத்தும் போதுதான் அதை நம்மளால கயிறா பார்க்க முடியுமே தவிர, அதை பாம்புன்னு பார்த்துட்டே இருக்கிற வரைக்கும் நம்ம என்னதான் சாதனை பண்ணாலும், என்னதான் மந்திரம் போட்டாலும், என்னதான் பாம்பை விரட்டுறதுக்கான பிரக்கிரியைகள் எல்லாம் பண்ணாலும், அதை பாம்புன்னு ஒத்துக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதை சுத்தி நடந்து பார்க்கலாம், ஏதோ அது நம்மளை பாதிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு இதெல்லாம் நம்மளோட புத்தியை வச்சுட்டு நம்ம பண்ணலாமே தவிர, அது பாம்பில்லை கயறுதான்னு தெள்ளத் தெளிவா தெரியும் போதுதான் அது கிட்ட இருக்கிற பயம் மொத்தமா போகுது. அதே மாதிரி இங்க சம்சாரம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நம்ம பார்க்கறதெல்லாம் வெறும் மித்யை தான், நாம ரூபங்கள் தான். இதெல்லாம் ஒரு மாயாஜாலம் தான். இன்னும் ஏதோ சில விஷயங்கள் தெரியறது, சில விஷயங்கள் கேட்கறது, அவ்வளவுதான் உலகம்னு நம்ம என்ன சொல்றோமோ, வாழ்க்கைன்னு நம்ம என்ன சொல்றோமோ, அது வெறும் ஒரு தாட் தான். இந்த இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம மனசுல வர ஒரு சித்த விருத்தி, தெரியறதையும் கேட்கறதையும் மணக்கறதையும் ருச்சிக்கிறதையும் தொடர்றதையும் இது எல்லாத்தையும் ஒரு அவியல் மாதிரி பண்ணி அது ஒரு சித்த விருத்தியா வருது. இதை தான் நம்ம இவ்வளோ கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். பகவான் சொல்லிட்டு இதை நம்ம பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் அந்த சத்வஸ்துவை நம்மளால பார்க்க முடியாது. பகவத்பாதாச்சாரியார் பாஷ்யத்துல இந்த விஷயத்த ரொம்ப அழகா காட்டி தரார். 3 விஷயங்கள் இருக்கு, 3 வஸ்துக்கள், ரொம்ப சிம்பிளான வஸ்துக்கள். நம்ம வேதாந்தத்துல எப்போதும் பார்த்தா அந்த கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாம் பரம சிம்பிளா இருக்கும். ஒரு பானை இருக்கு, ஒரு ஆணை இருக்கு, ஒரு துணி இருக்கு. 3 விஷயங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பானை இருக்கு, ஆணை இருக்கு, துணி இருக்கு. இப்போ இது 3ன்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, பானை, ஆணை, துணி இது 3ம் மாறுறது. ஆனா இருக்கு இருக்கு இருக்குன்னு 3 வாட்டியும் அது இருப்பு மாறுறது இல்லை. பானை இருக்கு, ஆணை இருக்கு, துணி இருக்கு. இது 3லயும் அந்த நாமரூபம் மாறுறதே தவிர அந்த இருப்பு மாறுறது இல்லை. அதனால ஆச்சாரியார் சொல்றார், பானை, ஆணை, துணி இதெல்லாம் நாமரூபம், இதெல்லாம் மாறுறது. ஆனா அந்த இருப்புக்கு மாற்றமே கிடையாது. பானையோட இருப்புலையும் ஆணையோட இருப்புலையும் நான் இருக்கேன்னு நம்ம என்ன சொல்லறது, அந்த எந்த இருப்பு இருக்கோ அதே இருப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அப்போ பானையை போட்டு உடைச்சுட்டா அந்த இருப்பு காணாம போயிடுறதுன்னு யாரோ கேட்குறா. அதுக்கு ஆச்சாரியார் சொல்றார், அது எங்கேயும் போலப்பா, அந்த இருப்பு அப்படியே தான் இருக்கு. இன்னும் பானையை போட்டு உடைச்ச உடனே உலகம் ஒன்றும் அழிஞ்சு போலியே. நீ என்ன சொல்ற, பானையை போட்டு நான் உடைச்ச உடனே இருப்பு போயிடுத்தேன்னு கேட்குற. ஆனா பானையை போட்டு உடைச்ச உடனே உலகம் ஒன்றும் அழிஞ்சு போல. இந்த பானைன்ற நாமரூபம் போச்சே தவிர, இன்னும் ஆணை இருக்குன்னு சொல்றோம், துணி இருக்குன்னு சொல்றோம், நான் இருக்கேன்னு சொல்றோம். அதனால அந்த இருப்புக்கு என்னைக்குமே ஒரு ஹானியும் ஏற்பட முடியாது. அந்த இருப்புலன் பானைன்ற ஒரு நாமரூபம் தோன்றிட்டு அது ஒரு நாள் மறைஞ்சு போயிடும். இந்த தோற்றம் மறைவினால அந்த இருப்பு என்னைக்குமே பாதிக்கப்படாது. இதெல்லாம் வெறும் காணல் நீர் போல இல்லாத வஸ்துக்கள் இருக்கிற மாதிரி காணறதே தவிர அங்க வாஸ்தவத்துல இந்த இருப்பு மாத்திரம்தான் இருக்கு. ஆச்சாரியர் விவேக சூடாமணியில சொன்னார், ऋत्कार्यं सकलं घटादि सततं ऋण्मात्रमेवाभितः तद्वत्सज्जनितं सदात्मकमिदं सन्मात्रमेवाखिलं यस्मान्नास्ति सतः परं किमपि तत्सत्यं स आत्मा स्वयं तस्मात् तत्त्वमसि प्रशान्तममलं ब्रह्माद्वयं यत्परम्. மண்ணினால பண்ணப்பட்ட எல்லா வஸ்துக்களும், இது பானையா இருக்கட்டும், ஒரு ஜக்கா இருக்கட்டும், ஒரு பொம்மையா இருக்கட்டும், வஸ்து என்னவா இருந்தாலும் நாமரூபந்தான் வேறையே தவிர அந்த களிமண் ஒண்ணுதான். மிருண்மாத்திரமேவ. அதை நம்ம வேற வேற பேரு சொல்லி வேணா கூப்பிடலாம். ஆனா எல்லாம் மண்ணுதான். மண்ணுதான் பானையா தெரியறது, மண்ணுதான் பொம்மையா தெரியறது, மண்ணுதான் ஜக்கா தெரியறது. அதனால எல்லாமே மண்ணு அப்படின்றதுல சம்சயமே கிடையாது. ஹாட்டக்கே கடகாதிபத்துன்னு ஆச்சாரியர் ஆத்மபோதத்துல இன்னொரு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்குறார். தங்கம் தான் வளையலா தெரியறது, தங்கம் தான்
மோதிரமா தெரியறது தங்கம் தான் தோடா தெரியுது. தோடு, மோதிரம், வளையலுக்கு வேற வேற பேர் இருக்கலாம், வேற வேற உபயோகம் இருக்கலாம். ஆனா எல்லாமே தங்கம் தான். இந்த மாதிரி பானை, பொம்மை, ஜக்குன்னு இப்படியெல்லாம் வேற வேற வஸ்துக்களா நம்ம அதை உபயோகப்படுத்தினாலும், அதுக்கு வேற வேற நாமரூபங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே மண்ணு தான். அதே மாதிரி இந்த இருப்பிலேயே தோன்றின இந்த உலகம், இந்த இருப்பே அதிஷ்டானமா எந்த உலகத்துக்கு இருக்கோ அந்த உலகமும் இந்த இருப்பிலேருந்து வேறு கிடையாது. சன்மாத்திரமேவாகிலம், இந்த இருப்பு தான் இருக்கிறதே. யஸ்மான்னாஸ்தி சதஃப் பரம் கிமபி தத் சத்தியம் ச ஆத்மா ஸ்வயம். எந்த இருப்பை தவிர ரெண்டாவது வஸ்து ஒன்று இல்லையோ அதுதான்ப்பா சத்தியம், அதுதான் ஆத்மா. சரி, இப்போ எனக்கும் அதுக்கும் என்ன கனெக்ஷன்னு பார்த்தோம்னா, இருக்கிறது அந்த சத்வஸ்து மாத்திரம்தான் ஆச்சாரியர் சொல்றார். இன்னொரு பக்கம் நமக்குள்ள நான் இருக்கேன்ற அனுபவம் மாத்திரம்தான் உண்மையா நம்மளுக்கு பிரகாசிக்கிறது. ரெண்டையும் சேர்த்து போட்டு அந்த குரு பரம கருணையோட உபதேசம் பண்ற. தஸ்மாத் தத்துவமசி, அந்த சத்தியமே நீதாம்பா, பிரசாந்தம் அமலம் பிரம்மாத்வயம் யத்பரம். அந்த பிரசாந்தமான ஒரு துக்கமும் இல்லாம ஒரு கோலாகலமும் இல்லாம பிரசாந்தமா இருக்கிற அந்த சத்தியம், ஒரு அழுக்கும் பட முடியாத அந்த சத்தியம், பிரம்மத்திலேருந்து இரண்டற்ற அந்த சத்தியம், அது நீதான்பா, அதுதான் உன்னோட நிஜஸ்வரூபம். இதை தெரிஞ்சுட்டு சந்தோஷமா இரு. இந்த சத்தியத்தை நம்மளும் ஹிருதயத்துல உணர்ந்து சாந்தி அடையணும்னு அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு பூர்த்தி பண்ணி. சிவ சிவா.